உணவு சமைப்பதிலும் பரிமாறுவதிலும் உண்பதிலும் சுத்தம் கடைபிடிக்க வேண்டும் என்பதில் நம் முன்னோர்கள் கருத்தாக இருந்தனர். நாம் உண்ணும் உணவில் அர்த்த தோஷம், நிமித்த தோஷம், ஸ்தான தோஷம், குணதோஷம், சம்ஸ்கார தோஷம் என்னும் ஐவகை தோஷங்களை நம் முன்னோர்கள் வகுத்து வைத்தனர். தவறான வழியில் பொருள் தேடியவர் உணவை ஏற்றால் நமக்கு அர்த்த தோஷம் ஏற்படும். நாம் உண்ணும் உணவை சமைப்பவர்கள் அன்பற்றவராகவும் ஒழுக்கமற்றவராகவும் இருந்தால் உண்பவர்களுக்கு நிமித்த தோஷம் ஏற்படும். தவறான இடத்தில் உணவை உட்கொண்டால் ஸ்தான தோஷம் ஏற்படும். நாம் சமைக்கும் உணவில் அடங்கியிருக்கும் பொருட்களுக்கேற்ப நம் பண்பு நலன்களில் சாத்வீகம், ராஜசம், தாமசம் என்னும் பாதிப்புகள் ஏற்படும். சாத்வீகம் அமைதியையும், ராஜசம் கோபத்தையும், தாமசம் சோம்பலையும் நம் வாழ்க்கையில் கொண்டு சேர்க்கும். இதுவே குணதோஷம் எனப்படும். அளவுக்கு அதிகமாக உணவுப் பொருட்களை வேக வைப்பதும் வறுப்பதும் பழைய உணவாக இருப்பதும் உணவின் தன்மையை மாற்றிவிடும். அது சம்ஸ்கார தோஷம் எனப்படும். இந்த ஐவகை தோஷங்களும் உணவு விடுதிகளில் உண்பவர்களால் தவிர்க்க முடியாதவை. இயன்றவரை வீட்டிலே சமைத்து பரிமாறும் நல்ல உணவை உண்டால் நிறைந்த ஆரோக்கியத்துடன் நீண்ட காலம் வாழலாம். எல்லா வகையிலும் வீட்டு சாப்பாடு மட்டுமே விரும்பத்தக்கது என நனவு மனதுடன் சமர்ப்பிக்கின்றோம்.